வெட்டி வெட்டி உயிர் பிரியுது இல்ல, அப்ப 2 இடத்துல இருந்து ஆள் வருவாங்க உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு. உடம்ப விட்டு ஆன்மா பிரிஞ்சிடுச்சு, ஆன்மா அப்படி நிக்கும். பிரியறதுக்கு முன்னாடி அங்க 2 பேரும் வந்து நிப்பாங்க. என்ன நிப்பாங்க? பொண்டாட்டி புள்ளையோட வாழ்ந்து சுயநலத்துக்காக வாழ்ந்து, தான் பொண்டாட்டி புள்ள வாழ்றதுக்காக, தான் சுயநலத்துக்காக, தன்னுடைய சுகத்துக்காக அதர்மத்தோடு வாழ்ந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் அடமான வச்சுட்டு எந்த தர்ம காரியமும் செய்யாம எந்த புண்ணிய காரியமும் செய்யாம சுயநலத்துக்காக யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் பாவக்கணக்கை சேர்த்தவர்கள். அவர்களை அழைத்து செல்வதற்கு யமலோகத்திலிருந்து 2 கிங்கணர்கள், யம கிங்கணர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து உன் ஆன்மாவை அப்படி சுருட்டி பந்து மாதிரி எடுத்துக்கிட்டு சுயன்னு கொண்டு விடுவாங்க. நான் சொல்ல, கருட புராணம் சொல்லுது. உன் கையில செல்லு வச்சிருக்க பாரு, அதுல அடிச்சுன்னா கருட புராணம்னு வரும். அதுல சொல்றான் 16,02,000 கிலோமீட்டர் பூலோகத்திலிருந்து யமலோகம் பந்து மாதிரி சுத்தி உன் ஆன்மாவை கொண்டு விடுவானா கையில யமலோகத்துக்கு. அங்க கொண்டு போய் யம தர்மன்ட்ட நிறுத்துவானா. இந்த பையில கொண்டு வந்துட்டியா புதுக்கோட்டையில இருந்து? ரைட்டு. இவன் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கான், புண்ணியம் செஞ்சிருக்கான், எல்லா கணக்கையும் எடுத்து பாரு. இவன் தானான்னு செக் பண்ணு. ரைட்டு, இவன் தான். கொண்டு வந்துட்ட சுப்பிரமணியனை. ரைட்டு. அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்க அழுதுட்டு கிடக்குறாங்க. இவன் ஆன்மாவை திருப்பி கொண்டு ஊர்ல வீட்டுல விடு, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கட்டும். இவன் ஒரு 16வது நாளா 21வது நாளா இவங்க குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்வாங்க. அதுவரை இவனை பூலோகத்துல கொண்டு விட்டுரு. அந்த கடமையெல்லாம் முடிச்ச உடனே இவனை மறுபடியும் மேல கொண்டு வா அப்படின்னு யமதர்மராஜா கட்டளை இட்டுடுவார். உடனே யமக்கிங்கணர்கள் மறுபடியும் ஒரு பந்து மாரி ஆன்மாவை சுருட்டி சுயன்னு கொண்டு வந்து எங்க விட்டுருவாரு? வீட்டுல விட்டுருவாரு. இது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல நடந்துரும். வீட்டுக்கு வந்த உடனே உன் பாடி இறந்து கிடக்கும். நீ உட்காந்துக்கலாம், கதவுலையோ ஜன்னல்லையோ தூண்லையோ உட்காந்துக்கலாம். உன்னால அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது? பேச. பொண்டாட்டி அழுகுறாளா, இல்ல பீரோ எல்லாம் திறந்து என்னென்ன டாக்குமெண்ட் எங்கெங்க இருக்குன்னு பாக்குறாளா, பணத்தை என்றாளா, எல்லாம் பார்க்கலாம். ஆனா உன்னால பேச முடியாது. கடன் கொடுத்தவன் வந்து நிற்பான், கடன் வாங்கினவன் நிற்பான், அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து நிற்பான், அழுவான், நடிப்பான், எல்லாம் பண்ணுவான். உன்னால எதுவும் பேச முடியாது. தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க பசிக்கும், சாப்பிட முடியாது. 16வது நாளோ 22வது நாளோ தூக்கம் வரும், தூங்க முடியாது. அப்படியே உன் ஆன்மா தவிச்சுக்கிட்டு நிக்கணும். அங்க நடக்கிற அவ்வளவு அக்கிரமணி ஆயிட்டு நீ பார்க்கலாம், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன இல்ல, உடல் இல்ல, முடிச்சாச்சு. அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கருமாதித்துறை குளத்தாங்கரையிலயோ ஆத்தாங்கரையிலயோ போய் உக்காந்து பிண்டம் பிடிச்சு போட்டு ஹாஹூன்னு சொல்ற மந்திர சொல் அதுல உள்ள உணவுனுடைய அந்த ஆற்றலையும் தண்ணியையும் கொண்டு வந்து உன் ஆன்மா கிட்ட சேர்க்கும். அப்பதான் கொஞ்சம் பசி ஆறுவ, கொஞ்சம் தாகம் அடங்கும். இது 16வது நாளோ 21வது நாளோ நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே எல்லாம் குளத்துல குளிச்சுட்டு காரி திப்பிட்டு கிளம்பிடுவான் வீட்டுக்கு திரும்பி பார்க்காம. அதோட அவன் வேலை முடிஞ்சிட்டு மறுபடியும் யம கிங்கணர்கள் என்ன பண்ணுவாங்க? யமக்கிங்கணர்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னை 16,02,000 கிலோமீட்டர் மறுபடியும் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. முன்ன மாதிரி சுத்தி எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. 1 வருடம் 365 நாள் நடந்து போகணும். அடிச்சு சித்திரவாதப்படுத்தி எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க? யமலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படின்னு இது நிறைய கதை இருக்கு. கருட புராணத்துல பயங்கரமா சொல்றான். போற வழியில நீ என்னென்ன பாவம் செய்தாயோ அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னென்ன தண்டனைன்னு போட்டிருக்கான். கணவனை மனைவி கொடுமைப்படுத்தினால் என்ன தண்டனை, மனைவியை கணவன் கொடுமைப்படுத்தினால் என்ன தண்டனை, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சா என்ன தண்டனை, பிறர் மனைவியை நோக்கினால் என்ன தண்டனை, அப்படின்னு ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை அங்க அளிக்கப்படும். போய் நீ யமலோகம் சேரணும். இது பாவம் செய்தவங்களுக்கு, சுயநலமா வாழ்ந்தவங்களுக்கு. அதுவே இல்லாமல் இந்த மாதிரி தர்ம காரியங்களில் கலந்து கொண்டு ஆலயம் கட்டுவதற்கான நிதி கொடுப்பதோ, தன்னை சுத்தி இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து எல்லாரையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டு, தன்னை கல்யாணம் பண்ணி கொண்ட கணவனை நிம்மதியாக வைத்துக் கொண்டு, கணவன் மனைவியை நிம்மதியாக வைத்துக் கொண்டு, தன் உற்றார் உறவினர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உன்னால என்ன முடியுமோ அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட தகுதி என்னென்ன தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ செய்து, உன்னை சுத்தி ஒரு கோடு போட்டுக் கொண்டு, ஒரு பெண் என்றால் எப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு ஆண் என்றால் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று எவன் ஒருவன் அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்கின்றார்களோ அவர்கள் இறக்கும் பொழுது எங்க இருந்து ஆள் வரும்? கைலாயத்திலிருந்து சிவகணங்கள் வரும். 2 ஆன்மாவை மேலதாளத்தோட கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போவான். நல்லா புரிஞ்சுக்க.
அததான் நம்ம முன்னோர்கள் ஒரு பாடலா பாடி இருக்காங்க. என்ன பாட்டுன்னா, இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க இருக்க இந்த சிவலிங்கம், இதுக்கு ஒரு கோயில் கட்ட போறோம்ல. இந்த மாதிரி சிவாலயத்திற்கு கோயில் கட்டும் பொழுதே அந்த கருவறைக்கு மேலே, சிவலிங்கத்துக்கு மேலேயே பில்லாலேயோ கீத்தாலேயோ ஒரு கொட்டா போட்டா 5 கோடி வருஷம் உனக்கு கைலாயத்தில் இடமா. புள்ளினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, சுட்ட செங்கல்லினால் கோயில் கட்டினால் 100 கோடி, கரும் கல்லினால் கோயில் கட்டினால் கைலை விட்டு அகலார்தாமே.